சென்னைக்கு வரல. இன்னைக்கு என்னன்னா அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வர இருக்கிறார். கருப்பு கொடி காட்டுறோம், நம்மளுடைய கண்டனத்தை பதிவு செய்கின்றோம். எதற்காக பதிவு செய்கின்றோம் இந்த கண்டனத்தை? அமித்ஷா அவர்களை இந்தியாவில் பல பேர் காலரை தூக்கிட்டு நடக்கிறதுக்கு காரணமே அந்த அம்பேத்கர் தான். அப்ப அந்த பேரை சொல்லும் போது ஒரு ஃபேஷன் தானே அது. ஏன்னா எல்லாம் என்ன ஆச்சு, ஒரு அடக்குமுறை இருந்துச்சு, ஒரு முதலாளித்துவம் இருந்துச்சு. அதையெல்லாம் எது எடுத்து எறிந்தது? அம்பேத்கரின் சட்டம் தான். என்ன சட்டம் இது? கடவுளுக்கே சில வரைமுறைகளை கற்றுக் கொடுத்த சட்டம் தான் இந்தியாவுடைய சட்டம். கடவுளுக்கு என்ன வரமுறையை கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அசன் மௌலானா இன்னைக்கு எம்எல்ஏ, சூலை ராமலிங்கம் இன்னைக்கு எம்எல்ஏ கிடையாது. சூலை ராமலிங்கம் எனக்கு 20 வருஷம் முன்னாடியே எம்எல்ஏ ஆகணும்னு வேண்டி இருப்பார், ஆனா ஒன்றும் ஆகல. நியாயமா பார்த்தா கடவுள் என்ன பண்ணோம்? எனக்கு முன்னாடி சூலை ராமலிங்கத்தை எம்எல்ஏ ஆக்கியிருக்கணும். அவரை எம்எல்ஏ ஆக்கல, என்ன எம்எல்ஏ ஆக்கிட்டாரு. இது கடவுளிடம் இருக்கும் முரண்பாடு. இதே சூலை ராமலிங்கம் இது ஒரு சட்டமா இருந்து கோர்ட்டுக்கு போனாருன்னா என்ன ஆகும்னா, கோர்ட்டுக்கு போகும்போது அசன் எம்எல்ஏ ஆயிட்டேன் அப்படின்னா அங்கதான் போய் உண்மையான கடவுளை வேண்டுவார். ஒரு வக்கீல வச்சு மை லார்ட், அங்கதான் லார்டே சட்டமாகுது. மை லார்ட்ஷிப் அப்படின்வா. என்ன லார்ட்ஷிப்? என்ன? ஐ ஹாவ் அ சைட்டேஷன். ஒரு ஆல் இந்தியா ரிப்போர்ட் இருக்கு. அசன் மௌலானான்ற ஒரு 40 வயது இளைஞனுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கு, எனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று கேட்கும் பொழுது ஒரு எடுத்துக்காட்டு கூறினால் நீனும் ஆகலாம் சட்டமன்ற உறுப்பினர் என்று கூறக்கூடிய சட்டம் தான் இந்திய திருமறை சட்டம். இதை ஏற்றியவர் யார்? அம்பேத்கர். இப்போ இதை எப்படி நம்ம பாதுகாக்கணும்? ஒரு பாமரனை கடவுளுடைய அச்சாணியில் உட்கார வைத்தது இந்த சட்டம், மை லார்ட்ஷிப். யாரு லார்ட்ஷிப்னு சொல்ல போறோம்? இதோ என் பக்கத்துல வக்கீல் உட்கார்ந்து நின்றுட்டு இருக்காரு, அவரு சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் சார், அவரு ஒரு வக்கீல். இவரு இன்னைக்கு எவ்வளவு சட்டம் போய் பின்பற்றினாலும் அம்பேத்கரை மனதில் வைத்துதான் செல்ல முடியும். ஏனென்றால் ஒடுக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், அழிக்கப்பட்டவன், இவனை சமமாக வைப்பதற்கு தான் இந்த சட்டமே ஏற்றப்பட்டது. இன்னைக்கு எல்லா நிலையிலும் இந்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள், இந்த சட்டத்தை மாற்ற நினைக்கிறார்கள். தம்பி மன்சூர் சொன்னது போல ஐபிசியை ஏதோ இந்தி பேர்லாம் சொன்னாங்க, நமக்கு வராது, அதெல்லாம் நமக்கு வராது. இதை மாற்ற நினைக்கிறார்கள். இதை மாற்ற நினைத்தால் என்ன ஆகிறது? எஃப்ஐஆர் லீக் ஆயிடுது. எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு? யார் லீக் பண்ண எஃப்ஐஆர்? யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? இப்ப எஃப்ஐஆரோட பிளாட்ஃபார்ம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. யார் அந்த சாருன்னு டெய்லி கேக்குறீங்க. செல்போனோட கம்பெனி யார் கண்ட்ரோல்ல இருக்கு? உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. எல்லாமே உங்களுக்கு ஏத்த மாதிரி. தேவைப்பட்டா அந்த சட்டத்தை போட்டு இழுக்கலாம், தேவைப்பட்டா அந்த சட்டத்தை லூசா விட்டுறலாம். அதுதான் இன்னைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கின்றது. அமித்ஷா என்ன நீங்க வராதீங்கன்னு சொன்னா நீங்க என்ன திரும்பி போயிட போறீங்களா? கிடையாது. ஆனா இங்க நின்று காங்கிரஸ்காரன் பைத்தியக்காரன் மாதிரி கத்துறதையாச்சும் 4 பேர் போய் சொல்லுவான், இப்படிலாம் சொல்றாங்க கொஞ்சம் திருந்திங்கப்பா அப்படின்னு சொல்லுவான். இதுதான் நடக்கும். அமித்ஷா நான் சொன்னா அப்படியே கோச்சி போயிட போறாரா? கிடையாது. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இந்த சட்டம் எதனால அம்பேத்கரை தொட்டனே இது வெடிக்குது. பல வகையில வெடிச்சிருக்கு. 2014 ஆட்சிக்கு வந்தாங்களா? 2014 ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எல்லா வகையான மனிதர்களையும் சீண்டி பார்த்தார்கள். இஸ்லாமியர்களை சிஏஏ என்ற பெயரில் சீண்டி பார்த்தார்கள். கிறிஸ்துவ ஆலயங்களை அழித்து காட்டினார்கள். என்னென்னமோ சொல்லி அவர்களுடைய பர்சனல் லா போர்ட்ல கை வச்சாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களோட வக்ஃபு லா போர்ட்ல கை வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு வக்ஃபு லா போர்ட்ல 2 இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருக்கலாம் என்று கூறுவார்கள். நான் என்ன சிம்பிளா கேட்கிறேன், பஞ்சாபிஸ் இருக்காங்களே, சிங் டர்பன் கட்டியிருக்காங்க, அவங்களுக்கு சீக் என்டோமெண்ட் இருக்கு. சீக் என்டோமெண்ட்ல ஒரு சீக் இல்லாதவரை நீ சேர்த்து மட்டும் காட்டு. எப்படி விவசாய ஆர்ப்பாட்டத்தில் அத்தனை நாள் டெல்லியில நின்று மத்திய அரசாங்கத்தை நிலைக்கொலை செய்தார்களோ அந்த மாதிரி சீக்கியர்கள் நிற்பார்கள். அந்த பயம் அவர்களுக்கு சீக்கியர்கள் மீது இருக்கிறது, மற்றவர்கள் மீது இருக்காது. ஒரு பஞ்சமி நிலம் இருக்கிறது. பஞ்சமி நிலம் என்றால் என்ன? சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு அங்கே வாழ்ந்திருந்தால் அந்த நிலங்களை பட்டா போட்டு தருவது என்றுதான் சட்டம். அந்த பஞ்சமி நிலங்களை அந்த விளிம்பு நிலையில் இல்லாத, ஒடுக்கப்பட்ட நிலையில் இல்லாத ஒரு 2 பேருக்கு அந்த தாசில்தாரோ அந்த ஆர்வை கொடுத்து விட்டார்களா? எவ்வளவு பெரிய போராட்டம் வெடிக்கும். ஏன் அந்த பஞ்சமி நிலங்களை பாதுகாத்தார்கள்? அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்றுதான். இப்ப இதுதான் பிரச்சனை. அமித்ஷா எதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்? ஒரு பர்சனல் விஷயம், பர்சனல் லா போர்ட். ஒரு அம்பேத்கர் என்றது ஒரு முக்கியமான ஒரு
விளிம்பு நிலையில் தாழ்த்தப்பட்டத்தில் ஒதுக்கப்பட்டவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குரல், அது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மேலே நீ இப்ப கை வச்சா எப்படி? இப்போ பொருளாதாரத்தை பத்தி பேசினாங்க, இந்தியா பொருளாதாரம் அழிந்து போய் கொண்டு இருக்கின்றது. நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். மாலை முரசில் என்னமோ வந்துச்சுன்னு நம்ம குமரி மகாதேவன் சொன்னார். காலையில ஹிந்து பேப்பர்லேயே வந்துடுச்சு, இந்தியாவுடைய மிடில் நடுத்தர வர்க்கம் அப்படின்ற 50% வர்க்கத்துடைய ஒரு நாள் வருமானம் 150 ரூபாய். அம்பானி அதானியோட சம்பாத்தியம் என்ன, இவனோட சம்பாத்தியம் என்ன? எங்க இருக்கும் சமதர்மம்? எங்க இருக்கும்? இவனுக்கு ஏன் நீ கடன் தரதில்லை? இவனுக்கே கடனை நீ ரத்து செய்யறது இல்லை? எதுவுமே செய்யறது இல்லை. ஆனா காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருந்த காலத்துல விவசாயி போராடி கொண்டிருந்த வாழ்க்கை நிலை இருக்கும் பொழுது கடனை ரத்து செய்தார்கள். ஏன் இவங்களாம் செய்ய மாட்டேன்றாங்க? அதானியோட கடனை ரத்து செய்யற, அம்பானி கடனை ரத்து செய்யற, ஏன் அந்த விவசாயி கடனை நீ ரத்து செய்யல? அதுதானே கேள்வியா வருது. எத்தனையோ ஏழைகளுக்கு வீடு தருகிறீர்கள் என்று சொன்னீர்கள். இந்திரா ஆவாஸ் யோஜனான்ற பேர்ல அன்னை சோனியா காந்தியும் மன்மோகன் சிங் அவர்களும் ஆட்சியில் இருந்த காலத்தில் இந்திரா ஆவாஸ் யோஜனால எத்தனையோ வீடுகளை ஏழைகளுக்கு கொடுத்தார்கள். பஞ்சமி நிலத்தில் வாழக்கூடியவர்கள் கூட அந்த நிலத்திற்கான தொகையை கொடுத்து இங்க வீடு கட்டிக்கொள் என்று கூறினார்கள். அவர்கள் வீடு கட்டி கொண்டார்கள். இன்னைக்கே அது இல்லை. யாரால இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது? இதே அமித்ஷா, இதே நரேந்திர மோடி. நம்ம என்ன கேட்கிறோம்? ஒரு வீட்டில் எல்லாமே இருக்கும், சந்தோஷமா இருந்த ஒரு நாடு இது. இந்த நாடை இன்னைக்கு இரண்டாக்கி பிளவுபடுத்தி விட்டீர்கள். இன்னைக்கு சராசரி வயநாடுக்கு இங்கிருந்து நிவாரணப் பொருட்கள் எடுத்து போயிருந்தோம். எடுத்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அங்க இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் மற்றும் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ சித்திக் கிட்ட கொடுத்து அதை பகிர்ந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு கூட்டம் எல்லாம் ஆறி அமர்ந்து விட்டது. மக்கள் வீட்டில் இருக்க பொருட்களை எடுத்துக்கொண்டு வரும்போது எதிர்க்க ஒரு 50 பேர் நடந்து வராங்க. கோடாலி சுத்தி எல்லாம் வச்சு நடந்து வராங்க. ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமாக ஒரு கூட்டம் நடந்து வந்து இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அவர்கள் RSS கர சேவாக்கள் இருந்து வந்திருக்காங்க. அவன் நடந்து வரும்போதே உதவி செய்யற மாதிரி வரல, அவனை குறுக்க அவன் தலையில போட்டுருவன்ற மாதிரி வந்து. எப்படி இருக்கிறது இந்த நாட்டுடைய நிம்மதி? எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? இந்த நிம்மதியை தான் நம்ம திருப்பி கேட்கிறோம். அழகான ஒரு நாடு, ரொம்ப ஒற்றுமையான ஒரு நாடு. இன்னைக்கு என்ன சொல்றான்? நீ ஒற்றுமையா இருந்து விடாத, நீ கூட்டம் கூடி பேசிடாதன்றான். 4 பேர் கூட்டம் கூட்டினா இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்கு, அன்லாஃபுல் அசம்பிளி. கரெக்டா? அன்லாஃபுல் அசம்பிளின்னு ஒரு சட்டம் இருக்கு. ஆனா இப்ப என்ன நிலைமை ஆயிடுச்சு? நம்ம நிலைமை யாருமே கூட்டம் கூடிடக்கூடாது. சரி, இவனுங்க கூட்டம் கூடுறத விட பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் எம்பியும் பிஜேபி எம்பியும் ஒன்னா பேசிடக்கூடாதுன்ட்டு பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் ஹால்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். பார்லிமெண்ட் முடிஞ்சனே அந்த சென்ட்ரல் ஹால்ல டீ குடிச்சு ஒரு பண்ணு டீ காஃபி சாப்பிட்டு போவாங்க. அந்த சென்ட்ரல் ஹால்ல நிக்கிறது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. அந்த சென்ட்ரல் ஹால் முறையே இன்னைக்கு அழித்து விட்டார்கள். சென்ட்ரல் ஹால்னு ஒரு இல்லவே இல்லை. இன்னைக்கு என்ன சொல்றான்? ஒண்ணு கூடி கூட இவனுக்கு உட்கார விடாதுன்றான். எல்லாத்துக்கும் ஒரு ஒட்டுறவு இருக்கும். இவங்க ஒட்டுறவை வைத்துதான் ஆதி காலத்திலிருந்து இந்தியாவை எப்படியும் தன் வசம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒட்டுறவு என்று ஒரு சின்ன ஒட்டுறவை கூறுகின்றேன். கோட்சே யூஸ் பண்ண துப்பாக்கி யாரோட துப்பாக்கி தெரியுமா? காங்கிரஸ் கட்சியிலிருந்து இன்று விலகி இன்று பிஜேபியில் அமைச்சராக இருக்கிறார் ஜோதிராதித்யா சிந்தியா, அவங்க தாத்தாவோட துப்பாக்கி அது. அவங்களுடைய பேலஸ்ல இருந்து அந்த துப்பாக்கியே போயிருக்கு. இன்னைக்கு அவர் பிஜேபியில் இருக்கிறது சரியா தவறா? சரிதானே? ஏன்னா ஆல்ரெடி அப்பயே துப்பாக்கியை கொடுத்துட்டாங்க. ஏதோ காலப்போக்கில் காங்கிரஸ் பவர்ல இருந்துச்சு, காங்கிரஸ்ல இருந்தாங்க. காங்கிரஸ் பவர்ல இல்லை, இன்னைக்கு பிஜேபியில் இருக்காங்க. இதுதான் அவர்களுடைய பிளான். அவங்க பிளான் ரொம்ப ஷார்ப்பான பிளானா இருக்கும். ஏன்னா ஒரு முறையும் இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவு செய்ய வேண்டும் என்றுதான் மீண்டும் மீண்டும் கூறி வந்தார்கள். எந்த அயோத்தியால அவர்கள் பிளவு செய்யணும்னு நினைச்சாங்களோ அந்த அயோத்தியால அவங்க தோத்து போனாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை வெறுக்க ஆரம்பித்து விட்டார். அந்த அளவிற்கு இன்று ஒரு மோசமான ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. ஜனநாயகம் என்பது ஒரு இளைஞன் கிழவனாவது போல் வாலிபங்கள் ஓடும், வயதாக கூடும். துரை சந்திரசேகர் அவர்கள் ரொம்ப நேரம் நின்றா இரும்பவும் கூடும், அந்த அளவுக்கு இருக்கு. சோ அதே மாதிரிதான் ஜனநாயகம் கூட. நல்லா மக்களுக்காகவே உழைத்துக் கொண்டிருந்த காமராஜர் அவர்களும் ஒரு 27 வயது இளைஞரால் தோற்கடிக்கப்பட்டார். மக்களுக்கு மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்த காமராஜர் கூட மாத்தி வாக்களிச்சவன் தான் இந்த மக்கள். சோ இதே நிலையில் அமித்ஷாவும் இருந்து விட முடியாது.
இதே நிலையில் நரேந்திர மோடியும் இருந்துவிட முடியாது. ஏன்னா இந்த எலெக்ஷன்லேயே 3 சுத்துல காங்கிரஸ்காரர் லீடிங்ல இருந்தா நரேந்திர மோடி அவர்கள் பின்தங்கி இருந்தார். இதான் நிலைமை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகம் நம்மை வீழ்த்தும். இதே நிலை இருந்து விடாது. வந்து சென்றிருந்த பொழுது உன்னை நல்லவன் என்று இந்த உலகம் பாராட்ட வேண்டும். ஐயோ அப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் இருந்தான், இவனை பத்திலாம் பேசிடாதீங்கன்னு வரலாறு பிழையாக பேசிவிடக் கூடாது. வரலாறு நல்லா மன்மோகன் சிங் அவர்கள்